Hi, hello everyone. In physics 12th ஒரு important lesson, one of the important lessons சொல்லணும் அப்படின்னா electromagnetic induction வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் அண்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நீட் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த லெசனுக்கு வந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் திங்க் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா 2016 2023 வரைக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் அனாலிசிஸ். இப்போது வந்து பாருங்கள் 2016 2023 ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்னு பார்க்குறப்போ 2016 2017 18 2021 23 இந்த 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு கொஷின் தான். 2019 2022 பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின் 2 கொஷின். 2020 இந்த லெசன்லேருந்து எந்த ஒரு கொஷினும் எடுக்கலை. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு கொஷின் மேக்ஸிமம் 3 or 4 கூட கேட்கலாம் இந்த இயர். ஸோ அப்போ வந்து இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. இந்த லெசனில் வந்து எதை பேஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா கோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரடேஸ் லா பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். என்னென்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டியூஸ்ட் EMF பற்றி பேசியிருப்பாங்க, இன்டியூஸ்டு கரண்ட் பேசியிருப்பாங்க, தென் அதை பேஸ் பண்ணி நிறைய ஃபார்முலாஸ் வரும், ப்ளஸ் வந்து எடி கரண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. இன்னும் இன்டெப்த் வந்து நிறைய போகும் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு சின்ன கோரோட தான் லிங்க் பண்ணி இருக்கும். ஸோ இந்த கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய வந்து ஒரு லெசன். அதாவது கண்டென்ட் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஷியோர்லி எவ்வளோ அப்டேட்டடாக கேட்டிருந்தாலும் நிச்சயமாக நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த நீட்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் வே இந்த ஒரு லெசன்னு சொல்லலாம். தென் இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதில் ஃபேரடேஸ் வந்து பேசிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேசிக் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நம்ம அடுத்து வந்து பில்டிங் கட்ட முடியும். ஸோ லைக்வைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் லுக். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் லாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பார்த்துருவோமே. இப்போ ஃபர்ஸ்ட் லா வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா whenever a magnetic flux is linked with a closed circuit changes and EMF is induced in the circuit. இப்போ வந்து பாருங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டில் வந்து இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஒரு லூப்லேயோ இல்லை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயோ ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா தான் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ என்ன வந்து தூண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா EMF வந்து தூண்டும். கரெக்டுங்களா. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா EMF வந்து இன்டியூஸ் ஆகிறத பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லாவில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் தட் மேக்னிடியூட் ஆஃப் அ டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் சர்க்கியூட். அதாவது ஒரு சர்க்கியூட்டில் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து டைம் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ் the induced EMF of in the coil is equal to the rate of change of flux linkage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னா என்னப்பா அப்படின்னா nothing but the product of number of turns in the coil the flux associated with the coil. அவ்வளோதான். அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இன்டியூஸ்ட் EMF இருக்கு இல்லைங்களா, அது நம்ம என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினோட் பண்ணுவோம். அது வந்து என்ன சொல்கிறாங்க, இது ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n. இப்போ வந்து என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம். அப்போ வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வந்து del∅/del∆t வந்து சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னு சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ் சைன் வந்து எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் தட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இஸ் ஆல்வேஸ் யாருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்களாம், த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்கியூட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இது உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம அடுத்த பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து இந்த 3 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். என்ன அப்படின்னா ஜஸ்ட் இது 1 மார்க் மாதிரி தான் இருக்கும், பட் வந்து கான்செப்சுவல் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது ஃபேரடேஸ் லாவில் வந்து 3 விஷயம் பேசுகிறாங்க. The phenomenon of generation of current or EMF by changing the magnetic field. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிறப்போ ஒரு கரண்ட்டோ இல்லை ஒரு EMFஓ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். இதை பற்றி வந்து இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கரண்ட் ஆர் EMF அதை பேஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த phenomenon is known as
எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் EMI சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது. இப்போ ஒரு EMI ப்ராசஸில் ஒரு கண்டக்டரில் வந்து ஒரு EMF வந்து ஜென்ரேட் ஆகுது. EMIங்கிறது என்னது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு கண்டக்டரில் ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டியூஸ்டு EMFன்னு சொல்கிறோம். அதே if the கண்டக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் க்ளோஸ் லூப்பில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் வந்து அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 விஷயம் பேசியிருக்கோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, இன்டியூஸ்டு EMFனா என்ன, தென் வந்து இன்டியூஸ்டு கரண்ட்னா என்ன, 3 விஷயம் பேசியிருக்கோம். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லாவோட ஃபார்முலா பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலோட பேசிக் கான்செப்ட். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங்க், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 10 டெஸ்லா. இப்போ இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 டெஸ்லா. ஆக்ட்ஸ் நார்மலி டு த காயில். இப்போ ஒரு காயில் வந்து இருக்காங்க. இந்த காயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 50 டர்ன்ஸ் இருக்குது. 50 டர்ன்ஸ் வந்து இருக்குது. அதோட ஏரியா வந்து எவ்வளோ வந்து ஏரியா வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 100 சென்டிமீட்டர்ஸ் ஸ்கொயரில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் EMF இன்டியூஸ்டு. இதில் வந்து தூண்டப்பட்ட EMF வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்போது? இஃப் the coil is removed from the magnetic field in 0.15 second. இப்போ வந்து இந்த காயில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபீல்ட்லேருந்து 0.1 செகண்டில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன ப்ரொடியூஸாக இருக்கும், EMF வந்து ப்ரொடியூஸாக இருக்கும். அந்த ப்ரொடியூஸ் ஆன EMF வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாங்க பார்த்துடலாம். எஸ், given formula is that இப்போ வந்து பாருங்கள் B = 10 டெஸ்லா கொஷனில் கிவன் கொடுத்தபடி, அதாவது நம்ம பேசியிருந்தோம். இது ஒரு ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது B வந்து 10 டெஸ்லான்னு சொல்லி பேசியிருந்தோம். அது ஒரு காயில் இருந்தது. அந்த காயில் எத்தனை டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா 15 டர்ன்ஸ் இருக்குது. இந்த 50 டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா என்னவாக இருக்காங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம்னு சொல்லணும் அப்படின்னா 0.15 செகண்ட்ஸில் வந்து அந்த காயில் ரிமூவ் பண்ணுறப்போ எவ்வளோ EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகுச்சு அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இனிஷியல் ஃபைனல் ஒன்று இருக்குது. இனிஷியலாக ஒன்று இருக்குது, உள்ளே இருக்கிறப்போ என்ன இனிஷியல், வெளியே வந்து எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ∆φ கிடைக்கும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் திங்க் வந்து பார்க்குறோம். ∆φ வந்து பார்த்திங்கன்னா NBA தான் ஃபார்முலா. Nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, Aங்கிறது ஏரியா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 50, B வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 டெஸ்லா. இப்போ வந்து ஏரியா வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பேசியிருந்தோம் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கன்வர்ஷன் பண்ணுறப்போ என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா 10⁻⁻2 ஸ்கொயர்னு ஆகிடுவாங்க. அப்போ நம்ம வந்து 10⁻⁻4ன்னு ஆன்சர் கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க கொஷினில், 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்ட்டு. அப்போ நமக்கு 2 பவர் போயிடும். கரெக்டுங்களா? அப்போ 10⁻⁻2 தான் நமக்கு என்னவாக இருப்பாங்க, ஆக்சுவல் வேல்யூ வைப்பாங்க, which is converted to meter. ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வந்து ஸ்டெப் புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, which is multiplied by that. மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 5 வெபர் கிடைக்கிறாங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயில் ஃபைனலாக வந்து நம்ம வெளியே எடுக்கிறப்போ நமக்கு என்ன ஆகிடுது, அந்த காயில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடுது. அப்போ அதோட ஃப்ளக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வெபராக இருப்பாங்க. 5 வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருப்பாங்க, ஏன்னா அது ரிமூவ் ஆகிடும். ரைட்டுங்களா? அப்போ வந்து ஃபைனல் உள்ளே வந்து வெளியே வரப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், சேஞ்சஸ் நடக்கும். இப்போ வெளியே வந்துருச்சு, அப்போ அந்த எந்த ஒரு இண்டக்ஷனும் வெளியே தெரியாது. ஸோ வந்து எஃபெக்ட்ஸ் வந்து வெளியே இருக்காது. ஸோ 0. ரைட்டுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இன்டியூஸ்டு EMF வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்டியூஸ்டு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா E = -∆φ/∆t. இப்போ மைனஸ் அப்படி இருக்கட்டும். ∆φ வந்து பார்த்திங்கன்னா 5 1 5 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட் அப்படியே வந்து அப்ளை பண்ண போகிறோம். 5 2 வந்து பார்த்திங்கன்னா 0, 5 1 பார்த்திங்கன்னா 5 வெபர் டிவைடட் பை எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தாங்க, 0.15 செகண்ட்ஸில் தான்
அது வெளியே எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த டைம் வந்து நம்ம போட்டுடுறோம். அப்போ உங்களுக்கு இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆகிடுவாங்க, ப்ளஸ் ஆகிடுவாங்க. அப்போ 5 டிவைட் பை 0.15 வந்து டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 33.33 வோல்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் வந்து நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், a coil has 2000 turns and the area of 70 centimeter square. The magnetic field perpendicular to the plane of the coil is 0.3 Weber per meter and takes 0.1 seconds to rotate through 180 degree. The value of the induced EMF will be. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காயில் வந்து என்னவா இருக்குது, ஒரு காயில் ஒரு 2000 டர்ன்ஸ் வந்து கொண்ட காயில் தான் இங்கே வச்சுருக்காங்க. அதோட ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 சென்டிமீட்டர்ஸ் ஸ்கொயரில் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பண்டிகுலர் டு த பிளெயினுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ மேபி இப்படி இருக்கலாம். இப்போ இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 0.3 வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ வெப்பர் இருக்குங்களா, 0.3 வெப்பர் வந்து இருக்குங்களாம். ரைட்டுங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து 180 டிகிரிக்கு அதில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது, 0.1 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ 0.1 செகண்ட்ஸ் இப்படி எடுக்கிறப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த மொமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். அந்த இன்டியூஸ்ட் ஆகிற இஎம்எஃப் வந்து என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு சின்ன ஐடியா. எஸ், சொல்யூஷன். இப்போ நம்ம கிவன் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா n வந்து 2000, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 2000, a வந்து 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கன்வர்ஷன் பண்ணுறப்போ 10⁻⁻2 ஸ்கொயர் அப்படி இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகிடும், 10⁻⁻4 ஆகிடும். அப்போ வந்து இந்த கொஷனில் வந்து -4 நம்ம சொல்லி போட்டுக்கிறோம் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிற பிளேஸில் மீட்டர் ஸ்கொயராக இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடுறாங்க. புள்ளி வைக்கிறப்போ 10⁻⁻4ங்கிறது -3 மாறிடும். அப்போ 7 × 10⁻⁻3 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம ஏரியா வந்து என்னவா எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், எஸ் 0.3 வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னா 0.3 வெப்பராக இருக்காங்க. ஸோ வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து சேஞ்ச் ஆகுது, அந்த ஆங்கிள் 180 டிகிரி ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா 0.1 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் ரெண்டு விஷயமும் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபையோட வேல்யூட ஃபார்முலா வந்து பாருங்கள், BA cos theta அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏங்கிறது பார்த்திங்கன்னா ஏரியா, காஸ் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இதோ ரொட்டேஷன் ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம எப்படி நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா காஸ் தீட்டாவாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த ஆஸ் இட் இஸ் ஃபார்முலா தான், பெருசாக வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இனிஷியலாக வந்து 0 டிகிரியில் இருந்திருக்கும், இனிஷியலாக வந்து 0 டிகிரியில் இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி டேர்ன் ஆகிறப்போ அது எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். ரைட்டா? அப்போ வந்து பாருங்கள், இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து BA cos theta 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா B வந்து உங்களுக்கு 0.3 வெப்பர். அப்போ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 7 × 10⁻⁻3, cos 0 is 1. ஸோ இது மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா 0.0021 வெப்பராக உங்களுக்கு எடுப்பாங்க. நெக்ஸ்ட் இதே 180 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபார்முலா BA cos தீட்டாக்கு பதிலாக 180 டிகிரி வந்து என்ன ஆகுது, 0.1 செகண்ட்ஸில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ரைட்டா? அப்போ வந்து என்ன ஆகிடும், cos 180 டிகிரி இஸ் -1. இந்த BA அந்த ஆசிரியஸ் அப்படியே அதே வேல்யூவை எழுதிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும், ஆனால் மைனஸில் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 0 டிகிரி செல்சியஸ் 0 டிகிரிலேயே கிடச்சிருச்சு, 180 டிகிரிலையும் இப்போ உங்களுக்கு அந்த வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி, நமக்கு கண்டுபிடிச்சது 5ஓட வேல்யூ, 5 இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும், ∇5 கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ வந்து ஃபைனல் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது, -0.0021 கிடச்சிது.
ஸோ வந்து மைனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் வேல்யூ என்ன கிடச்சிது 0.0021. ஸோ ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள் வச்சுட்டு ரெண்டுமே வந்து ப்ளஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ∇φ வந்து கிடச்சிருச்சு. இப்போ கால்குலேட் இன்டியூஸ்ட் EMF பார்த்திங்க அப்படின்னா ஃபேரடேஸ் லா பேஸ் பண்ணி பார்க்குறப்போ 5 வந்து பார்த்திங்கன்னா -del∅/dt. கரெக்டாக? இந்த மைனஸ் வந்து நம்ம பேசியிருந்தோம் டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF which is opposed to the magnetic flux. கரெக்டாக? அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ∇φ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ∇φ வந்து கண்டுபிடிச்சாச்சு. -0.0042 டிவைடட் பை எத்தனை செகண்ட்ஸில் மாறிச்சு, 0.1 செகண்ட்ஸில் வந்து மாறிடுச்சு. என்ன ஆங்கிள் மாறிடுச்சு. ஸோ வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ்ஸு 0.1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோம். இப்போ 0.042 வோல்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டு ஃபார்முலா ரெண்டு பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் பார்த்தாச்சு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேல்யூ அண்டு ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.